வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஹெல்ப் டெஸ்க் மாடியூல்ல ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃபண்ட் ப்ரொவைட் பண்றதாகட்டும், கூப்பன் கோட் கிரியேட் பண்றதாகட்டும், ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டீமுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து அவங்களால அங்கேயே ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓடல இருக்கு. அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கான்ஃபிகரேஷனில் ஹெல்ப் டெஸ்க் டீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கஸ்டமர் கேர் டீம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கூப்பன், அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபீல்டு சர்வீஸு, கிஃப்ட் கார்டு கொடுக்குறது, ரிட்டர்ன், அப்புறம் ரிப்பேர்ஸ் இப்படி இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கும் கூப்பனுக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நான் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா நம்ம வந்து கஸ்டமர் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா அவங்களுக்கு வேற ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத. ஸோ அதை தான் நம்ம வந்து மீன் பண்ணி இங்கே வந்து எனபிள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன்னா டேரக்டா நான் வந்து ஒரு சேல் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆதி ட்ரேடர்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ப்ராடக்ட் நான் வந்து சர்ச் மோர் கொடுத்துட்டு இதில் ப்ராடக்ட் கேட்டகரிஸ். ஸோ இங்க வந்து ஆப்பிள், மேக் ப்ரோ, டெல். நான் வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டேபிள். ஸோ நான் வந்து இப்போ வந்து லேப்டாப் ஸ்டாண்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சேல் பண்றோம். டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ வேலிடேட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ கிரியேட் இன்வாய்ஸ்மே பண்ணியாச்சு. நான் வந்து கிரியேட் டிராஃப்ட் கொடுத்துட்றேன். ஓகே, ஆதி ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் டீமுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து ரைஸ் ஆகுது. என்னன்னா ப்ராடக்ட். ஸோ டேமேஜ் அப்படின்றது வருது. ஸோ அதில் வந்து ஸ்ரீனி அப்படின்ற ஒரு பர்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆதி ட்ரேடர்ஸ் அப்படின்ற கஸ்டமர் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் எடிட் கொடுத்துட்டு தென் இதில் வந்து பீரியாரிட்டி வந்து செட் பண்ணிக்கிறேன். டேக் வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா இது வந்து இன் ப்ராக்ரஸ்க்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ள போறேன். ஸோ இங்க உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து டைரக்டா இந்த கால் அசைன் பண்ண, ஐ மீன் அதை ஹேண்டில் பண்ற பர்சனே இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம அக்சஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்க ரீப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூ டெலிவரி வந்து கிரியேட் ஆகும். ஸோ எந்த பர்சனுக்கு டெலிவரி பண்ற போறோம்ன்ற அந்த கஸ்டமரோட டீடைல்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே அங்க வந்து நம்ம கஸ்டமர்ல கொடுத்துருப்போம். அதை பேஸ் பண்ணி இதை எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து டெலிவரி. ஸோ இது வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் இன்னொரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து கொடுக்க போறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கான ஷெட்யூல் டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட், ஐ மீன் எந்த சோர்ஸ் மூலியமா இதை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது இங்க வந்து நமக்கு வந்து அதில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டிஃபால்ட்டாவே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் லொக்கேஷன் வந்து ஸ்டாக் அப்படின்றது நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லேப்டாப் ஸ்டாண்டை வந்து மறுபடியும் கொடுக்குறோம். ஸோ எத்தனை ப்ராடக்ட்? ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து மார்க்கஸ்டுக்கு கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இங்கே இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து இங்கே வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வேலிடேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து பர்டிகுலரா நம்ம வந்து இந்த டிக்கெட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து நம்ம வந்து லேப்டாப் ஸ்டாண்ட் வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டிக்கெட்டுக்குள்ள வந்தாலுமே இங்கே டெலிவரி வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அது மூலியமா நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது மூவ்மெண்ட், ஐ மீன் இங்கே மூவ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எங்க இருந்து எங்க அனுப்பியிருக்கோம், எதிர்நாள் அனுப்பணும் அப்படின்ற எல்லா ரெக்கார்டுமே நம்ம இதுல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க சிம்பிளா இந்த இதை சொல்யூஷன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, ரீப்ளேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது இந்த டிக்கெட் வந்து அவங்க சால்வ்டுல வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா நம்மள ஹெல்ப் டெஸ்க் டீமே வந்து இதை ஹேண்டில் பண்ணி இந்த டிக்கெட் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ரொவிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது இன்னுமே அவங்க வந்து கால்ஸ் வந்து ஈஸியா வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.